துபாயின் எமிரேட்ஸ் சாலையில் இன்று பயங்கரமான விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. இதில் 6 இந்தியர்கள் உட்பட 8 பேர் பலியானதாகவும் 9 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். துபாயின் பிரபலமான எமிரேட்ஸ் சாலையின் நடுவே இன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த லாரியின் மீது மோட்டிவ்ஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் என்ற நிறுவனத்தின் ஊழியர்கள் சென்ற மினி பஸ் திடீரென அந்த லாரியின் மீது மோதியதால் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 8 பேரில் 6 பேர் இந்தியர் என்றும், ஒருவர் நேபாள நாட்டவர் என்றும், மற்றொரு நபர் இலங்கையை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. துபாய் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் லாரி பழுதடைந்து சாலையில் நின்று கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது. மினி பஸ் ஓட்டுநர் பாதுகாப்பானதாகவும் இடைவெளியை கடைபிடிக்க தவறியதாலும், சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த வாகனத்தை உரிய நேரத்தில் கவனிக்காததாலும் பின்னால் இருந்து வந்து பயங்கரமாக மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவசரகால மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டுள்ளார்கள். இதுகுறித்து துபாய் காவல்துறையின் போக்குவரத்து பொதுத்துறையின் இயக்குநரான சலேம் பின் சுவைதான் அவர்கள் கூறியதில், முதல் கட்ட அறிக்கையில் 7 பேர் உயிரிழந்ததாகவும், மேலும் 5 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும், மேலும் 4 பேருக்கு மிதமான காயங்கள் ஏற்பட்டதாகவும் கூறியிருந்தார். மேலும் காயமடைந்த அனைத்து தொழிலாளர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆகவும், 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும், 5 பேருக்கு மிதமான காயங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்த 6 இந்தியர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற கூடுதல் விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.